சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி 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 தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த விசுவாவசு வருடம் ஆனி மாதம் அருமையான மாதமாக அமையுது. இது கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 வரை ஒரு மாத காலங்கள், இந்த 31 நாள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் வருதுங்க. இந்த ஆனி மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமையக்கூடியது இந்த ஆனி மாதம். மிதுன மாதம், ஜேஷ்ட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில். அதனால் இந்த ஆனி மாதம் கும்பாபிஷேகம் செய்வது, இறைவன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பு. அதாவது நடராஜருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் தான் திருமஞ்சனம் நடக்கும். ஆனி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வரக்கூடிய இந்த விசுவாவசு வர ஆனி மாதத்தில் நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் அமையுதுங்க. அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள். அதனால் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது திருமணத்தை செய்வதற்கு உகந்தமான மாதம். கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நம்ம பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆனி மாதமும் பங்குனி மாதமும் பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த 2 மாதத்தில் கல்யாணம் நடக்கும், கும்பாபிஷேகங்கள் நடக்கும், மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் நமது முன்னோர்கள் தவிர்ப்பார்கள். அதே போல் நம்ம இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது மேஷராசியிலே தான் சுக்கிர பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி மிதுன ராசியிலே சூரியன் புதன் குருவினுடைய சேர்க்கை முதல்ல இருக்குது. அதே போல் சிம்ம ராசியில் கவனிச்சிங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் முழுவதுமாக போயிட்டுருக்காங்க இந்த மாதத்தில். அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது ஜூன் மாதம் 22ஆம் தேதி கவனிச்சிங்கன்னா சுக்கிர பகவான் அவர் ரிஷபராசிக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புத பகவான் வராரு. அதே போல் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறார். அதனால் இந்த விதம் 3 விதமான பிளானட்டரி பொசிஷன்கள் மாற்றங்கள் ஏற்படுது. இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குது, எந்த சாமியை கும்பிடணும், எந்த விதமான நன்மைகள் இருக்குது, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய விசுவாவசு வருஷம் ஆனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக கவனிங்க. துளாராசிக்காரங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அபரிமிதமான நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவான இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சனி பகவானும் ராகு பகவானும் 5ஆம் பாவத்தில் இருக்காங்க. 9ல் இருக்கக்கூடிய சூரியன் புதன் குரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்ததாக 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்து, இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். இந்த மாதம் 12 ராசிகளிலே துலா ராசிக்கு தான் அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அதனால் நல்ல அபிவிருத்திகள் இருக்குது துலா ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்துது. கேது பகவான் 11ல் இருக்கார் இல்லைங்களா, அந்த செவ்வாய் பகவான் 2 7ஆம் பாவத்துக்கு உடையவர். அவர் செவ்வாய் பகவான் 11ஆம் பாவத்தில் போகிறார். சரி, இந்த 2 7னா என்னங்கிறத கவனிங்க. பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை தரக்கூடியது 2ஆம் பாவம். 7ஆம் பாவம் வாழ்க்கை துணைவர் பிடிக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா நீங்கள் தொழில் என்ன தொழில் செய்கிறீங்களோ அது சார்ந்த அபிவிருத்திகள், மாற்று தொழில்கள், ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே 7 தான். கூட்டு தொழில் பண்ணுறது எல்லாமே 7 தான்.
இப்போ அது ரெண்டுக்கும் உடையவர் செவ்வாய் பகவான். அவர் இப்போ கேது பகவானுடன் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, கடல் கடந்து செல்லுவது 11ஆம் பாவம். அடுத்தது அபிலாசைகளை பூர்த்தி செய்வது 11ஆம் பாவம். சமூகத்திலே ஒரு பெரிய அந்தஸ்து கிடைப்பது 11ஆம் பாவம். லாபங்களை உயர்த்துவது 11ஆம் பாவம். சொந்த தொழில் செய்வது 11ஆம் பாவம். அப்படின்னு இந்த 11ஆம் பாவத்துக்கு ஒரு முக்கியத்துவம், பெரிய மகத்துவம் இருக்கு. அப்போது 2 பாவத்துக்கும் உடையவர், 2ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் உடையவர் 11ஆம் பாவத்தில் போய் உட்கார்றாரு கேதுவுடன் சேர்ந்து. அதனால் கேது பகவான் கவனிச்சிங்கன்னா, வேற்று மொழி பேசுகிறவங்க, வெளிநாடு இருக்கக்கூடிய பிரதேச தேசங்களுக்கு போகிறது எல்லாமே கேது தான். அப்போது அவருடன் சேர்றதுனால என்ன ஆகும்னா, வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு பெரிய யோகத்தை துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி வைக்கிறாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுது. அடுத்தது கவனிச்சிங்கன்னா, துளாராசிக்காரங்களுக்கு சூரியனை சொல்லணும். சூரியன் உங்களுடைய 9ஆம் பாவத்தில் போகிறார். இந்த 9ஆம் பாவத்தில் ஏற்கனவே குரு இருக்கார். இந்த குருவுனுடன் சூரியன் சேர்றார். இந்த குரு சூரிய சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான யோகம். முக்கியமாக சொல்லணும்னா, குருவை அஸ்தமனம் பண்ணிடுவார் சூரியன். சூரியனுடன் எந்த கிரகம் சென்றாலும் அந்த கிரகம் என்ன ஆகிடும்னா அஸ்தமனம் ஆகிடும். அவ்வளோதான், அது அஸ்தமனம். அந்த கிரகத்தினுடைய ஒளி தனித்துவமாக நம்ம பூமி மீது படாது. ஒவ்வொரு கிரகங்கள் நம்ம பூமி மீது படும்போதும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள், ஒவ்வொரு விதமான செடி கொடிகள், ஒவ்வொரு விதமான தாவர ஜங்கமங்கள், விலங்கினங்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி இருக்குது. தனித்துவமான நிலவினுடைய ஒளி நமக்கு கிடைக்கிறது பௌர்ணமிங்க. பௌர்ணமி பாருங்களேன், பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பீச்சில் போய் பாருங்கள், எப்படி ஆர்ப்பரிப்பாக இருக்கும். வெறுநாளில் போய் பாருங்கள், ஆர்ப்பரிப்பு கம்மியாக இருக்கும். சாதாரண ஒரு பீச்சு, ஒரு பெரிய நீர் பரப்பு, அதுக்கே எப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம பூமி மீது ஒவ்வொரு விதமான ஒளியினுடைய தன்மைகளும், கிரகணங்களினுடைய தன்மைகள் படும்போது, கிரகத்தினுடைய தன்மை படும்போது ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படுது. அப்போது அந்த சூரியனுடன் செல்லும்போது அது அஸ்தமனம் ஆகிவிடுகிறது. அதனால் துளாராசிக்கு என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரு அஸ்தமனம் ஆகிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் ஏதாவது மனசு கஷ்டமாகி அவங்களோட நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அல்லது உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஏற்கனவே வாக்கிய தகராறாகி இப்போ வேறு ஒரு பஞ்சாயத்தாகி போய் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். வரக்கூடிய காலத்தில் 2 பேரும் ஒன்றாயிடுவீங்க, 2 பேரும் சமாதானம் ஆகிடுவீங்க. 2 பேருக்கும் பரஸ்பரம் உங்களுடைய தேவை அவருக்கு இருக்குது, அவருடைய தேவை உங்களுக்கு இருக்குது. அதனால் பரஸ்பரம் 2 பேருக்குமே ஒரு சமாதானம் ஏற்பட போகுது. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பெரிய அவமானங்கள் ஏற்பட்டுச்சோ, எந்த இடத்துலலாம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததோ, அந்த இடத்துலலாம் ஒரு உயர் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமான இடத்துல ஒரு பெரிய விவிவிஐபியான இடத்துல கொண்டு போய் உங்களை சூரிய பகவான் சேர்க்க போகிறார் 9ல் இருக்கக்கூடிய காலம். அப்படிங்கிறதுனால 5ஆம் இடம் வலிமையாகுதுங்க. இந்த காலம் அப்படிங்கிறது விவசாயம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் வலிமையாகணும். விவசாயம் செய்கிறவங்களுக்குலாம் சுக்கிரன் ரொம்ப வலிமையானதான் ரொம்ப முக்கியம். துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப காரக தெய்வமாக இருக்கிறது சுக்கிரனே. அவர் ரொம்ப வலிமையான இடத்துல இருக்கார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, விளைச்சல் நிலங்கள் செய்கிறவங்க, முக்கியமாக கால்நடை வளர்ப்பு இருக்குது இல்லைங்களா, இந்தமாரி பசுமாடு, இதுமாரி ஆடு, இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறவங்களாக இருந்தாலும், கோழி, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறான்னு சொல்லி வீட்டிலே செல்லப்பிராணிகளை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நல்ல அபிவிருத்திகள் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. முக்கியமாக எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அந்த உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய 11ஆம் பாவத்துக்கு அப்படி வந்துட்டு அவர் வக்ரமாகிறாரு. அதனால் பொருளாதாரத்தை ஏதோ முதலீடு செய்கிறீங்க, யார்கிட்டையாவது பணத்தை கொடுக்குறீங்க, அல்லது ஏதோ ஒரு பண்ட பரிமாற்றங்கள் செய்கிறீங்க, ஒரு பணத்தை கொடுத்து வேறு ஏதோ வாங்குறீங்க, அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு பணத்தை கையாளும் போது கவனமாக இருங்க. யார்கிட்டையா கொடுத்தீங்கன்னா அந்த பணம் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுறதுக்கோ அல்லது தேவையற்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. துளாராசிக்காரங்களுக்கு முன் சொன்ன மாதிரி இந்த மாதம் சூரியன் நல்லா இருக்கிறதுனால சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் 2
பிரதோஷம் வருது 23ஆம் தேதியும் வருது, அதே போல் ஜூலை மாதம் 8ஆம் தேதியும் வருது. 2 தினமும் சிவபெருமானை கும்பிடுங்க, நல்ல முன்னேற்றத்தை அடையுங்க. சிவாய நமக.